வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகு சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய மருத்துவ நன்மைகளை விளக்கமாக பார்க்க போகிறோம். காலை உணவாக நம்ம எப்போதுமே கேழ்வரகு எடுத்துக்கலாம். நாள் முழுவதுமாகவே ஆற்றலாக இருக்கிறதுக்கும் செரிமானம் சீராக இருக்கிறதுக்கும் கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு வடிவில் கூட சாப்பிடலாம். மதிய உணவாகவும் எடுத்துக்கலாம். பெரியவர்களாக இருந்தோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 50 முதல் 75 கிராம் எடுத்துக்கலாம். சுமார் 1 முதல் 2 கப் அளவில் கேழ்வரகு கஞ்சி இல்லைனா 2-3 தோசைகள் வரைக்கும் எடுத்துக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அளவில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது மட்டுமே நிறைய மருத்துவ நன்மைகள் கிடைக்கும். ஸோ அதை தாண்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதெல்லாம் நமக்கு வேணாம். குறைவான அளவில் எடுத்துக்கொண்டே வளமான அளவில் மருத்துவ நன்மைகளை பெறுவதற்கு கேழ்வரகு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்க்கு நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரியாக மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். எலும்பு வலிமையாக இருக்கிறதுக்கு மற்றும் எலும்பு உறுதி பெறுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கலாங்க. கேழ்வரகு போன் ஹெல்த்தை ப்ராப்பராக நமக்கு மெயின்டைன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேழ்வரகுல மற்ற தானியங்களை விட கால்சியம் சத்து மிக அதிக அளவில் இருக்குங்க. ஸோ இதனால தான் கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களுக்கு உறுதி அளிக்குது. வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியோர்கள் வரைக்கும் அனைவருக்குமே அவங்களுடைய எலும்பு வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, குறிப்பாக வயதானவர்களுக்கு, அதுலேயும் 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் எலும்பு தேய்மானம் அப்படின்ற ஆஸ்டியோபோரோசிஸ் மற்றும் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற அந்த மூட்டு வலியெல்லாம் தவிர்த்து எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு பெரிதும் உதவி பண்ணுது. இதனால 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது பேலன்ஸ் தடுமாறாமல் அவங்களால நிற்க முடியும், நடக்க முடியும், அவங்களுடைய வேலைகளை செய்ய முடியும், நிதானமாக அவங்க செயல்படுவாங்க, உடல் எலும்பு உறுதியாக இருக்கும். ஸோ இளைஞர்களும் சிறுவர் சிறுமியர்கள் கூட கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது இப்போ இருந்து அவங்களுடைய எலும்புகள் வந்து உறுதியாக இருக்கும். பலம் பெறும் எலும்புகள் வந்து அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கேழ்வரகு அனிமியாவை ப்ரிவென்ஷன் பண்ணும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இயற்கையாகவே கேழ்வரகுல இரும்பு சத்து அப்படின்னு சொல்லக்கூடிய அயன் வளமான அளவில் நிறைந்திருக்கு. இரும்பு சத்து குறைபாடால தான் நமக்கு ரத்த சோகை ஏற்படுதுன்றது நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க. ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இரும்பு சத்து உங்களுக்கு குறைபாடு ஏற்படும் பொழுது ரத்த சிகப்பு அணுக்களினுடைய உற்பத்தி குறையும். ஏன்னா இரும்பு சத்துக்கு காரணமாக தான் ரத்த சிகப்பு அணுக்களே உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்குது. ஸோ இப்போ இரும்பு சத்து கிடைக்கலன்னா ரத்த சிகப்பு அணுக்களினுடைய அளவு குறையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் குறையும். ஹீமோகுளோபின் தான் நம்முடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது. ஸோ அப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய அளவை குறையும் போது நமக்கு மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், உடல் கடுமையாக வலிக்கிறது, கவனமின்மை ஏற்படுறது, இந்த மாதிரியான அறிகுறிகளை நிறைய ஏற்படும். ஸோ இதெல்லாமே இல்லாமல் சுறுசுறுப்பாக நம்ம இயங்கணும் அப்படின்னா அந்த வளமான அளவில் இரும்பு சத்து பெற்றுக்கொள்ளும் போது ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரித்து ஆக்சிஜன் சப்ளை பெற்று ரத்த சோகை நோயை நம்ம குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கெல்லாம் இரும்பு சத்து அப்படின்றது மிகவும் அவசியம். அப்போ தான் ரத்த சோகை பிரச்சனை வந்து தீரும். அதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு, ஸோ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து மற்றும் அமினோ அமிலம், அந்த ட்ரிப்டோஃபான் அப்படி எல்லாமே வயிறு நிரம்பிய ஒரு உணர்வை கொடுக்கும். இதனால் அடிக்கடி பசி எடுக்கிறது கட்டுப்படுத்தப்பட்டு தேவையற்ற துரித உணவு உட்கொள்ளக்கூடிய பழக்கம் வந்து குறையதால் உடல் எடையை சீராக பராமரிக்கிறதுக்கும் குறைக்கிறதுக்கும் கேழ்வரகு உதவி பண்ணுதுங்க. இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் நிறைந்துள்ள உணவுகளை எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரிகள் கொண்ட உணவுகளாக இருக்கணும். அந்த உணவுகள் நமக்கு பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணணும். ஸோ கேழ்வரகுமே அது போல் ஒரு உணவு தான். கேழ்வரகு நீங்கள் சாப்பிட்டீங்க காலை பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னாலே ஸோ அதுவே உங்களுக்கு வந்து பசியை கட்டுப்படுத்திடும். அப்போ நீங்கள் வந்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள்லாம் கரைக்கப்பட்டு உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றப்படும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ்லாம் எனர்ஜியை கன்வெர்ட் ஆகி எரிக்கப்பட்டதால் வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பராக நடக்கும். நல்ல செரிமானம் உங்களுக்கு இருக்கிறதுக்கும் மலச்சிக்கலை வந்து நீங்கள் சரி செய்து கொள்வதற்கும் கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. ஸோ டைஜஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலச்சிக்கல் பிரச்சனையுமே நீங்கள் நீக்கிக் கொள்ளலாம். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல இருக்கக்கூடிய கரையாத நார் சத்துக்கள் அது உங்களுடைய உணவு பாதையை வந்து சீராக இயங்க வைத்து செரிமான கோளாறுகளை நீக்குது. இது நாள்பட்ட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு சிறந்த தீர்வாக இருக்கும். ஸோ குடலினுடைய ஆரோக்கியத்தையுமே உங்களுக்கு வந்து பாதுகாக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிக்கப்பட்டு செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் உங்களுடைய குடல்கள்லேருந்து வெளியேற்றப்பட்டு விடும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செரிமான மண்டலத்தையே வலுப்படுத்திக்கலாம். அதுக்கு தான் கேழ்வரகு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளாததால் தான் நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளே ஏற்படுது. அப்போ நம்ம கேழ்வரகுல வளமான நார் சத்து இருக்கிறதால அதை எடுத்துக்கொண்டோம்னா செரிமான மண்டலமே எப்போதுமே வலுவாக நமக்கு வந்து இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இதயம் தொடர்பான பக்க விளைவுகள் ஏற்படுவதற்கான காரணம்
காரணம் வந்து ஒன்று ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருக்கும், இல்லைனா ரத்த அழுத்தம் பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளட் ப்ரெஷர் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீக்கக்கூடியதாங்க கேழ்வரகு. அப்போ கேழ்வரகு ஹார்ட்டோட ஹெல்த்தை உங்களுக்கு ப்ராப்பராக செயல்பட வைக்கும். அதுக்கான காரணம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்கள் மற்றும் நல்ல கொழுப்புகள் தான். இது வந்து உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல்லினுடைய அளவை வந்து குறைக்கிறதுக்கு உதவி பண்ணும். ஸோ இது வந்து ரத்த நாளங்களில் கொழுப்பு சேருவதை தடுத்து மாரடைப்பு, பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனைகளை உங்களுக்கு நீக்கும். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் ப்ரெஷர், அந்த ஹைப்பர் டென்ஷன், உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதன் மூலமாக ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்களையும் தளர்த்தி போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டத்தை உங்களுக்கு இதயத்துக்கு கொடுக்கும். ஸோ இதனால் இதய துடிப்பு, இதயத்தினுடைய செயல்பாடெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அதுக்கு நம்ம வந்து கேழ்வரகு எடுத்துக்கலாம். நமக்கு எந்த இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது. இளமை தோட்டத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, சரும பாதுகாப்பு பெறுவதற்கு நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய அமினோ அமிலங்களான மெத்தியோனைன் மற்றும் லெசித்தின் இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்கள் சருமத்திற்கு தேவையான கொலாஜன் உற்பத்தியை நமக்கு அதிகரித்து சுருக்கங்கள் எல்லாத்தையுமே நமக்கு வந்து தடுத்து இளமையான தோட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. இப்போ நம்மளுடைய சருமம் வந்து இளமையாக இருக்கணும் அப்படின்னா கொலாஜன் உற்பத்தி சருமத்தில் எப்போதுமே மேம்படுத்தப்படணும். அப்பதான் வறட்சி அப்படின்றது சருமத்தில் இருக்காது. ரத்த ஓட்டம் வந்து சருமத்தில் சிறப்பான அளவு இருக்கும். மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம், சாஃப்ட் அண்ட் ஷைனிங் ஃபேஸ் வந்து நமக்கு கிடைக்கும். நமக்கு இருக்கக்கூடிய இந்த முகப்பொருட்கள், கண் கருவளையங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் எல்லாம் இல்லாமல் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை கேழ்வரகு நமக்கு கொடுக்கும். இதனால நம்மளுடைய ஏஜ் வெளி சொன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்க தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாங்க. கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மற்றும் நச்சு நீக்கம் செய்யப்படுவதற்கு எல்லாமே கேழ்வரகு எடுத்துக்கலாம். ஸோ லிவர் ஹெல்த் உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். டீடாக்டிஃபிகேஷன் ப்ராப்பராக உங்களுக்கு நடக்கும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகில் இருக்கக்கூடிய லெசித்தின் மற்றும் மெத்தியோனைன் போன்ற அமினோ அமிலங்கள் கல்லீரலில் அதிகப்படியான கொழுப்பு சேருவதை தடுத்து அதனுடைய செயல்பாட்டை சீரமைக்குது. ஸோ இது வந்து உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுவதற்கும் கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா கல்லீரலில் படிந்திருக்கக்கூடிய அந்த நச்சு கழிவுகள் அகற்றப்படும், கொழுப்பு படிவுகளும் நீக்கப்படும். அப்போ கல்லீரலுடைய செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு கல்லீரல் ஒரு ஆரோக்கியமான உறுப்பாக மாற்றப்படும். ஸோ நமக்கு இந்த ஆல்கஹால் அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது, அதே போல் நீர் சத்து, நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எல்லாம் விட்டுட்டு மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது, நான்வெஜ் ஃபுட்ஸு, அசைவ உணவுகள்லாம் கணக்கே பார்க்காம தினந்தோறும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதெல்லாம் கல்லீரல் பாதிக்கப்படும். ஸோ அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் விட்டுட்டு கேழ்வரகு உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டீங்கன்னா கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம். நோய் எதிர்ப்பு சக்தி திறனை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாங்க. ஸோ இம்யூனிட்டியை வந்து பூஸ்டர் பண்ணிக்கலாம் நீங்கள் கேழ்வரகு சாப்பிடும்போது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, கேழ்வரகுல விட்டமின்கள், தாதுக்கள் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கிறதால இது உடலினுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து நமக்கு ஸ்ட்ராங் ஆகிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி இந்த மாதிரி நோய்களெல்லாம் நம்ம குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே நம்ம வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடலில் ரத்த வெள்ளை அணுக்கள் அப்படின்னா ஒயிட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு அதிகரிக்கப்படும் போது நோய் எதிர்ப்பு சக்தி திறன் அதிகரிக்கப்படும். அதனால தான் உங்களுக்கு வந்து ஒரு ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலமே வலுவாக இருக்கிறதால ஒரு புதுவிதமான ஒரு நோய் கிருமி கூட உங்களை தாக்கி எந்த விதமான ஒரு நோயுமே ஏற்படுத்தாது. பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை தொற்று இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் நீங்கள் நலமோடு வாழலாம். ஸோ இந்த அளவுக்கு வந்து எந்த விதமான நோய் தாக்கமும் இல்லாமல் உங்களுடைய உடலமைப்பை பராமரித்து கொண்டு நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கேழ்வரகு தொடர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த நோய் தாக்கமும் இல்லாமல் நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.